அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசெண்டாக வந்து நாகூர் விசிட் பண்ணியிருந்தேன். நாகூர் போய் ரொம்ப நாளாச்சு. கிட்டத்தட்ட 1½ வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நாகூர் போகலாம் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணி நாகூர் வந்து போயாச்சு. போகிற வரையும் மழை எதுவுமே கிடையாது. நாங்கள் தர்கா ரூட் வழியாக தான் வந்து நாங்கள் போனோம். ஸோ மழையே இல்லை. கரெக்டாக சில்லடியில் காலை வச்ச உடனே மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பீச்சுக்கே போக முடியல. பட் பீச்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹட் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. இன்னும் சிலது வந்து ஒர்க் நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ ஒரு சில இடம் காலியாக இருந்துச்சு. அங்கே போய் உட்காந்தாச்சு. மழை விட்டதும் மறுபடியும் பீச்சுக்கு போனோம். பட் ஆனால் வந்து அந்தளவு வந்து ஹேங் அவுட் பண்ண முடியல. ஒரே காற்று மழை. யாருமே குளிக்கல. எல்லாருமே கரையில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோ வேகமாக வந்து அலை அடிச்சுது. நான் வந்து எப்போவுமே மழை நேரத்துலலாம் போகமாட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பட் வந்து மழை இல்லை அப்படின்னு நினச்சி போனேன். ஆனால் மழை வந்துருச்சு. மழை வர்றதும் நாங்கள் போய் அந்த ஹட்குள்ளே உட்கார்ந்து இதே மாதிரி தான் இருந்தது. 2 தடவை இப்படி தான் வந்து இருந்தது. அண்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை. கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அலை தான் பயங்கர சீற்றமாக இருந்தது. பயங்கர காற்று. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. மறுபடியும் மழை வந்தோன்னு நாங்கள் ஹட்குள்ளே போய் உட்காந்தாச்சு. இந்த ஹட் வந்து இப்போ புதுசாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. பாதி கட்டிட்டாங்க, பேலன்ஸ் அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும். இதையுமே வந்து ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இன்னும் மக்கள் பார்வைக்கு வந்து வைக்கல போல். அதுவும் வந்து கட்டிகிட்டே இருந்தாங்க. சும்மா ஜஸ்ட்டு நான் வந்து வெளியிலன்னே இது வந்து நான் ஷூட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ரிஷா ஸ்டஃப்பை ஃபாலோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.